ஹாய் காய்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் vs பட்னா பைரட்ஸ் மேட்ச்சு. தமிழ் தலைவாஸ் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க, தோத்துட்டாங்க. அது எவ்வளோ சப்போர்ட்டு தமிழ் தலைவாஸ்க்கு. பிகேஎல்ல ஹோம் டவுனில் விளையாடுறாங்க. இது மாதிரி சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தமிழ் தலைவாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ். பட் அது ஏமாற்றமாக போயிருக்கு. அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னாச்சுன்னு தெரியல, நிறைய இந்த சப்ஸ்டியூட் பண்ணார். அவருக்கு இன்ஜுரியா இல்லை என்னன்னு தெரியல. அவருக்கு பலம் வந்து ஹிமான்சு நர்வால்னு ஒருத்தர் வந்தார். அவர் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணாருங்க. அவர் ஒரு செம்ம டேலண்டாக தெரியுறாரு. நிறைய சான்ஸ் கொடுக்கலாம். ஏற்கனவே நித்தின் இது மாதிரி ரைடரெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் இவர் நித்தினுக்கு அப்புறம் இவர் ஒரு நல்ல ரைடராக இருக்கார். பட் ஒரு ரைடர் கொண்டு வராங்கன்னா நிறைய சான்ஸ் கொடுக்கணுமே, ஏன்னா ட்ராப் பண்ணிடுறாங்க. ரைடர் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, நித்தின் எல்லாத்தையும். பட் ஏன் வந்து ஹிமான்சு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி? அது ஓகே, எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து நிறைய மேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா டிஃபென்ஸில் ஏங்க சேஞ்சே பண்ண மாட்டேங்கிறீங்க? அபிஷேக் மோகித் பாயிண்ட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஃபென்ஸில் இருக்கு, நீங்கள் ரைடரும் கூட ஒன்று ரெண்டு பேர் தாடி இல்லாமட்டுக்குது. அந்த ஈரான் டிஃபெண்டர் நல்லா பண்ணுறாருங்க. இன்றைக்கும் கூட வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி ரெண்டு பேர் கீழே வந்து சூப்பராக வந்து டேக்கிள் பண்ணார். சூப்பர் டேக்கிளெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஏங்க சென்டரில் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு? நம்ம கோச்சுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கே வந்து போன டைம் இந்த கோச்சா இவர் அப்போ வந்து வேற லெவலெல்லாம் யோசிச்சாரு. சான்ஸ் பேக்கப் பண்ணலாம். அதுக்கு நீ எவ்வளோங்க தமிழ்நாட்டு பையன் அபிஷேக் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை சான்ஸுங்க, எத்தனை டைம் தான் அவர் டப் பண்ணுவார். மேட்சுக்கு அவரும் மோகித் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த தமிழ் தலைவாஸ் டீம் என்ன எரிச்சல் தாங்க ஆகுது. உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும். அபிஷேக் மோகித்தை பார்த்தாவே கடுப்பாகுதுங்க. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே சுதாகர் வேற லெவல் விளையாடினார் பட்னால. அவரும் தமிழ்நாட்டு வீரர் தான். அவர் எப்படி விளையாடுறாரு, என்ன வேகங்க, எப்படிங்க இன்றைக்கி அவருக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க. நாலேஜபிள் சென்னை கிரவுண்ட் நிரூபிச்சிட்டாங்க. வேறு லெவலில் அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. பட்னா சூப்பராக விளையாடினாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஈக்குவலாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆல் அவுட்டெல்லாம் எடுத்தோம். தமிழ் தலைவாஸ் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்னர்ஸும் சரி, டிஃபென்ஸில் வந்து மோகித் அபிஷேக் அவசரப்பட்டாலும் சரி, நீ சாகில் அதிலோட அவசரப்பட்டார். அவரும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து பாயிண்ட் எடுக்க போய் பக்லைனுக்கு அந்த பக்கம் போய் யாராவது அதிகமாக டேக்கிள் ட்ரை பண்ணுவாங்களா, அங்கே போய் ட்ரை பண்ணார். தமிழ் தலைவாஸ் இன்றைக்கி தோத்தாங்கன்னா டிஃபென்ஸ் மட்டும்தாங்க. ஸ்ட்ராங் டிஃபென்ஸ்னு சொன்னால் என்ன நடக்குன்னே தெரில. பட்னா வந்து நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க. வேறு லெவல் டிஃபென்ஸ் ஆனாங்க. ரைடிங்கில் நம்மளால் முடிஞ்சளவுக்கு போராடினாங்க. டிஃபென்ஸில் கொஞ்ச நேரம் சப்போர்ட் பண்ணுமேங்க. வந்த ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸில் எடுத்தால் 3 பாயிண்ட்டாக கொடுக்குற மாதிரி டிஃபென்ஸ் லட்சணம் இருக்குது தமிழ் தலைவாஸில். எரிச்சலாகுது. அபிஷேக் மோகித் எத்தனை சான்ஸ் தான் கொடுப்பான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாலும் சான்ஸ் கிடச்சிட்டே இருக்குமா? என்னங்க இது புரியவே இல்லை. அவங்கள தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் அந்த கோச்சை. எனக்கே கடுப்பாகுது. அதே மாதிரி சாகர் வந்து கேப்டன் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும். அவர் அதிகமாக பேசுகிற மாதிரியே தெரியல. அதே மாதிரி சாகில் நிறைய அவசரப்பட்டார். அவர் கூட கொஞ்சம் பேசியிருக்கலாம். இன்றைக்கி ரொம்ப வந்து பக்லைன் கிட்ட போய் வந்து டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணார். மோகித் அபிஷேக் சுத்தம் 2 தண்டை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ஆடிட்டு இருக்கோம். ஈரான் டிஃபெண்டர் நல்லா விளையாடினார். அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட்னா பார்த்தோம்னா தமிழ்நாடு வீரர் சுதாகர் வச்சு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் நல்லா இருக்குது, ரைடிங் நல்லா இருக்குது, ஒரு கோர் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க என்னடானா டிஃபென்ஸை மாற்றவே பண்ணிக்கிறாங்க. அது 50 பாயிண்ட் கொடுத்தாலும் அதே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்னா இருக்கல மொக்க டிஃபென்ஸ் தமிழ் தலைவாஸ்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் இதே மாதிரி போனால் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் கூட போக முடியாது. தயவு செஞ்சு நம்ம கோச் நான் அடுத்த மேட்ச்சில் தமிழ்நாடு 2 மேட்ச் ட்ராப் பண்ணுங்கள் மோகித் அபிஷேக்கை. அதே மாதிரி சாகர் கூடயும் பேசணும் கேப்டனை. அதே மாதிரி வந்து சாகில்கிட்டையும் பேசணும், அவசரப்படாத அப்படின்னு. ஒரு 2 போனஸ் நிறைய விட்றாங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நரேந்தருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் திரும்ப ஃபார்முக்கு வரணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி ஏன்னா நல்லா தான் ஆடினார். ஏன் அவர் தூக்குனான்னு தெரியல. இது இன்ஜுரி அதை ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். உங்களோட கருத்து என்ன இந்த மேட்ச்சுக்கு அப்புறம்? நிறைய பேர் கடுப்பு தான் ஆவீங்க. என்ன மாதிரி உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குங்க. தயவு செஞ்சு தமிழ் தலைவர் டிஃபென்ஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா விளையாடி வின் பண்ணணும். இது என்னோட ஆசை. உங்கள் ஆசை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.